ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா 40 சைஸ் உள்ள ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 40 சைஸ் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடுங்கன்னு. அப்புறம் 32 இன்ச்சும் கேட்டிருக்காங்க. அதுவும் நான் நாளைக்கு வந்து போடுறேன். இப்போ வந்துட்டு 40 சைஸ் உள்ள ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு கீழே வந்து லைன் போட்டிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட உயரம் வந்து 14, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 14.5 எடுத்திருக்கேன். இது வந்து இந்த துணி வந்துட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்கோசரம் தான் நான் வந்துட்டு இதில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு கழுத்து அகலம் வந்துட்டு 2.25 வைக்கிறேன். ஷோல்டர் வந்துட்டு 3 இன்ச்சு வச்சிங்கன்னா, ஏன்னா ஷோல்டர் வந்துட்டு நம்ம சின்னதாகவும் போடுவாங்க. 3 இன்ச்சுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து இருக்கும். அப்படி உங்களுக்கு ஷோல்டர் வந்து பெருசாக வேணும்னா 3.5 இன்ச்சு அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். ஆம்கோல் வந்துட்டு 6 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு மார்பு சுற்றளவு வந்துட்டு 40 இன்ச்சு. 40 இன்ச்சில் வந்துட்டு 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 42 வருது. அந்த 42ல் வந்துட்டு 4 வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டேப்பு வச்சு நீங்கள் அப்படியே வந்து அளந்து பார்த்துக்கோங்க. 10.5 இன்ச்சு வருது. அந்த 10.5க்கு வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்துட்டு தையலுக்கு வந்து விடுறேன். இப்போ ஆம்கோல் ஷேப் வரைகிறதுக்கு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கழுத்தோட உயரம் வந்துட்டு அது உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறமா ஆம்கோல் வரைஞ்சி விட்டுட்டு உங்களது வந்து ஆம்கோல் சைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 9.25 வந்து ரெடி அளவு எடுத்து வச்சது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு 9.25 இருக்குது. அந்த 9.25 கரெக்டாக இருக்குதானு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போவே நம்ம பார்த்துட்டா தான் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ கழுத்தோட உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் வரைஞ்சிட்டு நீங்கள் உங்கள் ஆம்கோல் சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் டைட்டாக ஆச்சுனால லூஸ் ஆச்சுன்னா நம்ம இதில் தான் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா கூட அந்த கட்டத்தை விட்டு வெளியில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டிங்கன்னா கழுத்து வந்து பின்பக்கம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ராடாக தெரியும். இப்போ வந்துட்டு இந்த கை பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரை உள்ள துணிங்களை வந்துட்டு 40 சைஸ் உள்ள ப்ளவுஸுங்க வந்து பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கிற ப்ளவுஸுங்களாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட்டிங் வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சைடு தான் வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும், 2 சைடு வந்துட்டு ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வராது. இப்போ கையோட உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஜாயிண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம்னா இந்த கரைப்பகுதி ரெண்டு கீழே உள்ள கரைப்பகுதியும் மேலே உள்ள கரைப்பகுதியும் 2 ஒட்டுக்கா வச்சு கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். கை ஸ்லீவ் வந்துட்டு அதுவும் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு ஒட்டு போடுறது வராது. சப்போஸ் துணி வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஆகணும்னா அப்போ வந்துட்டு துணி வந்துட்டு நம்ம வந்துட்டு சைடில் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்டு மடித்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ சேரீ துணியில் வந்து ஒரு துணி வந்து நல்லா பெருசாக இருக்கும், ப்ளவுஸ் துணிங்க ஒரு துணி வந்து சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே துணி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் உயரம் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம அங்கே வச்சோம்ல அதே சைஸ் வந்துட்டு நம்ம வந்து இங்கே வச்சு பார்த்துக்கணும். பாருங்கள், இவ்வளோ துணி வந்துட்டு நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும். நீங்கள் 4ஆக மடித்து போட்டிங்கன்னா 2 பக்கமும் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து போடக்குள்ள ஒரு சைடு
பாருங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த அளவு வச்சிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வராது. ஏன்னா 2 பக்கமும் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு அந்த துணி வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றுறளவு கீழே. இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ப்ளவுஸ் துணிங்களை வந்துட்டு சில துணிங்க வந்துட்டு நல்லா பெருசாக கொடுப்பாங்க, சில புடவைங்க வந்துட்டு இந்த மாதிரி சின்னமாக கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நம்மளுக்கு வந்துட்டு அந்த கீழே வந்துட்டு நம்ம கரைப்பகுதி 2 வருதில்ல, 2 சேர்ந்தே போல் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஜாயிண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது ஒரு சைடு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கொடுக்குற மாதிரி வரும். இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த குடஞ்சி வரைகிறதும் நீங்கள் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குடஞ்சி வரைஞ்சோம்ல அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற துணியை 2ஆக மடிச்சுட்டு இப்போ வந்து கிராஸ் கட்டிங் வந்து போட்டுக்கலாம். மேலே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸ் வந்துட்டு அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஃபஸ்ட்டு வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து விட தேவையில்லை. இப்போ வந்துட்டு நம்ம கழுத்துக்கு வந்துட்டு 2.25 தான் மார்க் பண்ணோம். அந்த 2.25 கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கழுத்து வந்து லூஸ் ஆகும். அது வந்துட்டு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் வந்துட்டு குடஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்கம் உயரம் வந்து எடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அந்த ரெடி அளவில் இருந்து 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். உக் பக்கத்துக்கிட்ட 2 இன்ச்சையும் சைடில் 2 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்துக்கு வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். கழுத்து வந்து முன்பக்கம் உயரம் வந்து அது வந்து உங்களோட விருப்பம்தான். 6 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு, முன்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா பட்டிக்கு வந்துட்டு நம்ம உள்ள துணி கொடுத்து தைச்சோம்னா வந்துட்டு ஸ்டிப்பாக வந்துட்டு உக்காரும். துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணோம்னா நம்ம தைக்கக்குள்ளே வந்துட்டு நல்லா ஸ்டிப்பாக வந்துட்டு உக்காரும் பட்டி.
இப்போ அந்த சைடில் 3 இன்ச்சையும் இந்த சைடு 2 இன்ச்சையும் மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி போட் நெக் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.